எனக்கு 2 கை 2 காலு தான் இருக்கு, 2 கை தான் இருக்கு. ஆமா இல்லை எனக்கு புரியல. அப்ப கனியவர்களுக்கு 4 கை 5 காலு, சபரியவர்களுக்கு 6 கை 7 காலு. ஸோ இல்லை பிக் பாஸ் தமிழ் இல்லை பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்களுக்கு இதற்கு முதல் 4-5 காலு கை இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, கேளுங்க. அது சரி, ராணாஃபோட ஃப்ரெண்டுன்னா எப்படி இருப்பாங்க? ராணாஃபோ போல தானே இருப்பாங்க. கையை உடைஞ்சுதுன்னு சொல்லி போட்டு வலக்கை உடைஞ்சிட்டு, அதாவது வலக்கை உடைஞ்சுதுன்னா இடக்கை உடைஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி போட்டான். அந்த உடைஞ்ச கையாலே இப்படி இப்படி சுத்துனா, அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஃப்ரெண்டு அப்படின்னுக்குள்ள நம்ம உஷாரா இருந்திருக்கணும் இல்லை வியானா? ஸோ உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு பக்காவா பண்றீங்கம்மா பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விடயம் வந்து இந்த தொட்டாச்சினிங்க அப்படின்வாங்கல்ல. ஸோ அதோட மீனிங் தெரியலைன்னா நீங்கள் வியானாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிர வைத்த கனித்திரு அவர்கள், சபரி அவர்கள் அன்றே சொன்னார். சரி, அது என்ன விடயங்கள் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இன்னைக்கு லைவ்ல, இன்னைக்கு எபிசோட்ல இந்த பிஆர் அக்கா, பணக்காரி பிஆர் அக்காவோட போலி முகம் கிழிக்கப்பட்டிருக்கு. அறிவு இருக்கிற மக்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அது வந்து போதும். தமிழ் மக்கள் முட்டாள் இல்லை. தமிழ் மக்களை பற்றி நிறைய கேவலமான விடயங்கள் எல்லாம் போகுது. இவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசி கொண்டிருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ்னா பிஆர் டீம் வந்து பேசி கொண்டிருக்காங்க. சரி, அதுக்கெல்லாமே இதை வந்து தரமா செருப்படி கொடுத்து மக்கள் அனுப்புவார்கள் இவங்களை. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் கேளுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் வந்து மக்களே, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட ரூல்ஸ். ஒவ்வொரு சீசனுமே ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க. அதோட இந்த சீசன் 9ஓட மெயின் ரூல் வந்து டிலக்ஸ் வீடு, நார்மல் பிக் பாஸ் வீடு. ஸோ டிலக்ஸ் ஹவுஸுக்குள்ள போறவங்க வந்து பவர் இருக்கு, வேலை வாங்குறவங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த டிலக்ஸ் ஹவுஸுக்குள்ள வாரம் இருக்கிற நபர்கள் வந்து பவர் கூட, அவங்க வேலை வாங்குறவர்கள். ஒன்று மெயின் திங். இந்த நார்மல் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இருக்கிறவங்க வேலை செய்பவர்கள். யாருக்கு? அவர்களுக்கு. அவங்க சொல்றதை இவங்க செய்யணும். இதுதான் பிக் பாஸோட மெயின் இது அத்திவாரம் இந்த சீசன் 9ஓட. ஸோ அப்போ இது வரைக்கும் 2 வீக் முடிச்சு 3ஆவது வீக் ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முதல் இந்த நபர்களும் இதைத்தான் வந்து பண்ணார்கள். அதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இதே வியானா தான் அங்கே பல பேரை இதை பண்ணு அதை பண்ணுன்னு டிலக்ஸ் ஹவுஸுக்குள்ள அந்த அம்மா இருந்துச்சு. வீட்டில் அவங்களோட அப்பா பயங்கர செல்லம், பயங்கரமான பணக்காரி, கேட்டதெல்லாம் டக்குன்னு கிடைக்கும், ஸ்பூனில் தான் ஊட்டி விடுவாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மாவுக்கு இங்கே இப்படி உட்கார்ந்துருக்கத்தான் விருப்பம். இந்த அம்மா வீட்டு வேலைகள் செஞ்சு நாங்கள் வந்து பார்த்ததில்ல, பயங்கரமாக நடிப்பாங்க, அதுவும் மொக்கையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுவே சபரி அவர்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கக்குள்ள, ஏன்னா சபரிக்கும் விஜய்க்கும் ஒரு பவர் கிடைக்குது. ஸோ அப்போ இவங்க, அதாவது யாரை 2 பேரை நீங்கள் இங்கே வந்து எடுத்து போகலாம், நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக அங்கே போகலாம் அப்படின்னுக்குள்ள இவ்வளவு நாள் வியானா ஸோ ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையில தான் இருந்தாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. சரி, இவங்களை மாற்றினாங்க. அப்போவே அவங்களோட முகம் செத்து போச்சு. அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கே வந்தால் வேலை செய்யணும், அங்கே இருந்தால் வேலை வாங்கலாம். அது வந்து நீங்கள் லைவ் எபிசோட் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது இவங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வேலை செய்ய சொல்லக்குள்ள, அதுவும் இவங்க வேலை வாங்கின மாதிரி கூட வாங்கல. இவங்க சொல்கிற விடயங்கள் வந்து எனக்கு 2 கை 2 கால் தான் இருக்குன்னு, அந்த பேச்சை வந்து நியாயம் இல்லாத பேச்சு. இதுக்கு வந்து இவங்களோட பிஆர் கூட்டம் 3.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த பிஆர் கூட்டம் வந்து ஃபயர் விடுது. என்னடா இது நியாயம்? அடுத்தது நேற்று ஒரு விடயம் சொன்னாங்க, ஒரு 5-6 துணி மக்கள், அந்த துணியை வந்து தூக்க சொன்னா என்னால ஏதாவது கை வலிக்குமா? 30-28 வயசு இவங்களுக்கு. என்னோட 12-13 வயசு சகோதரிகள் வந்து பெரிய ஒரு 4-5 பட்டியே வந்து தூக்குவாங்க, வேலை செய்வாங்க. அப்ப இது வந்து கிளியரா தெரியுது, ஒண்ணு இந்த அம்மா நடிக்குது, இல்லைன்னா வீட்டுல வேலையே செஞ்சதில்லை. அப்பா மடங்காரன்ல, அது போதும் இல்லை. ஸோ அப்போ எதுக்குமா நீ ஷோக்கு வர, அடுத்தவங்களோட வாய்ப்பை கெடுக்கிற? ஸோ இதுதான் மக்களோட பாயிண்ட் ஆஃப் இது. 2வது, இவங்களோட வளர்ப்பை பார்த்தாலே தெரியுது எப்படி இவங்கள வந்து ராணி மாதிரி அவங்களோட வீட்டை வச்சிருக்காங்கன்னு. அது பிரச்சனை இல்லை, அவங்களோட அப்பா அம்மா விருப்பம், அவங்களோட விருப்பம். ஆனால் இந்த ஷோக்குள்ள வந்தா எல்லாருமே ஒன்று தான். அதுலேயும் அந்த ஒரு சீசனோட ரூல்ஸ் படி நடக்கணும். அந்த கேப்டன் சொல்றதை கேட்கணும். அப்ப கனி அவர்கள் கேப்டன், அவங்க வந்து என்ன வியானா நீங்க வேலை செய்யறீங்களா, இதை பண்ணுங்க அப்படின்னு, எனக்கு 2 கை தான் இருக்கு, இதுதான் இருக்கு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்பிரஷனை பார்க்கணுமே. கேவலமா இருந்துச்சு. அதுவும் மதர் தெரேசாவை அவமானப்படுத்துற மாதிரி, அவங்க மதர் தெரேசா அவங்க காந்தி இப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன திமிரில் பண்றாங்கன்னா, ஒன்று இவங்களுக்கு இந்த ஷோ வந்து தேவையில்லை.
இப்ப பல பேருக்கு, சபரி அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு, திவாகர் அவர்களுக்கு, ஸோ சுபிக்ஷாக்கு, ரம்யாக்கு, ஆதிரைக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த ஷோ ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்குற ஷோ. ஆனா இவங்க வியானாக்கு அவங்களோட அப்பாட காசு கோடி கோடியா இருக்கு. அப்ப அந்த திமிர் இந்த ஷோ அது போனா எனக்கு என்ன அப்படின்னு. இன்னொன்று வந்து வெளியில இவங்க செட் பண்ணிட்டு வந்து பிஆர் டீம், இவங்க என்ன பண்ணாலும் கூவுவானுங்க, கூவி கொண்டிருக்கானுங்க. கனியை முகத்திலே கிழிச்ச வியானா, அதிர வைத்த வியானா, நேத்து காலையில இருந்து இதைத்தான் கூவி கொண்டிருக்கானுங்க. அங்க லைவ்லயும் ஒண்ணும் இல்ல, எபிசோட்லயும் ஒண்ணும் இல்ல. போய் பார்த்தா இந்த பைத்திய மாதிரி இப்படி இப்படி பண்ணும். அங்க அவங்க ஒண்ணு பேசுவாங்க, இது ஒண்ணு பண்ணும். இது ஓவியா நினைச்சுக்கிட்டு பண்ணுது, ஆனா இது மீரா மிதுனா போய் கொண்டிருக்கு. ஸோ இது ஒண்ணு நடக்குது. ரெண்டாவது பிக் பாஸோட வீக்லி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த ஃபேக்டரி யூஸ் ஃபேக்டரி அப்படின்றதா இது வழக்கமா அந்த உடுப்பு தொழிற்சாலை வரும், இப்போ வந்து யூஸ் தொழிற்சாலை. அப்ப அதுல வந்து அந்த ஒரு குவாலிட்டி செக்கரா ஒருத்தங்களை வந்து பண்ணணும், ஓட்டிங் எடுத்து. பிக் பாஸ் வீட்டுல 15 பேர் இருக்காங்க, அவங்களோட ஓட்டிங் படி. அப்ப அதுல வந்து நியாயமான பேர் இந்த அம்மாவை குவாலிட்டி செக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா கனி அவர்கள் வந்து சொன்னாங்க, ரீசன் வந்து சொல்லணும், என்ன ரீசன். அதுல வந்து டாஸ்க்ல இப்ப மீதி நபர்கள் வந்து இப்ப அந்த மேல இருந்து இப்படி பொட்டில்ஸ் வரும், அதை ஓடி போய் வந்து எடுக்கணும். அப்ப கை அடிப்படும், இது அடிப்படும். இந்த மாதிரி மகாராணி மாதிரி அவங்களோட வீட்டு வளர்ந்தவங்கல்ல, அதைத்தான் இவ்வளவு நாளும் காமிச்சு கொண்டிருக்காங்க. வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கே தெரியும் வியானா ஒரு வேலையும் செய்யல, தொட்டா சினுங்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்லயே சேதுவண்ணா பேரை கேட்க அப்படின்னு பேரை சொல்லவே நோவும் அந்த அம்மாக்கு. அப்படி வளர்த்துருக்காங்க அப்பா அம்மா மகாராணி. ஸோ அப்ப இவங்களால ஓடி சண்டை பிடிச்சி பண்ண முடியுமா? அந்த போன கிழமை நடந்த டாஸ்க்ல கூட கெமி சும்மா தோட்டத்துக்கு கெமி கழுத்து அப்படின்னாங்க. ஸோ அப்ப இவங்க மேல சரி ஒரு தலைவி அப்படின்னு இருக்கிறவங்க, ஈவன் ஒரு போட்டியாளர் இருக்கிறவங்க, இந்த பிக் பாஸ்ல இருக்கிறவங்க, இவங்களை எல்லாரையும் அறிஞ்சு வச்சிருக்காங்க வியானாவை பத்தி. அப்ப அதுல வியானாவை சூஸ் பண்ணவங்க இந்த குவாலிட்டி செக்கருக்கு வந்து என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா, ஓட முடியாது, ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்ப அப்படியான நபர்களுக்கு வந்து அந்த ஒரு போஸ்டர் கொடுத்துட்டா மீதி நபர்களுக்கு பிரச்சனை வராது இல்ல. ஏன்னா நம்ம பாக்குற மக்களுக்கு என்னடா இது ஓடுதும் இல்ல, ஒன்றும் பண்ணுது, சும்மா உட்கார்ந்து இருக்குது, ரியாக்ஷன் பண்ணுது, கேட்டா அப்படின்னு நமக்கும் தோணாது இல்ல. ஸோ அப்ப சரியா வந்து கனியும் சரி, இவங்களை தேர்ந்தெடுத்தவங்க சரி, இவங்க இதுக்கு தான் குவாலிட்டி செக்கருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா ஒரு சீன் போட்டுது பாருங்க, நடிப்பு இதை விட கேவலமா இருந்துச்சு, பக்கா ஃபேக்கா இருந்தது. ஸோ இதுதான் நடந்தது சரியா. அங்க கனியவர்கள் கரெக்டா தான் பண்றாங்க, சபரி அவர்கள் கரெக்டா தான் பண்றாங்க. இதுதான் வந்து ஒண்ணுதான்ப்பா, உங்களோட அப்பா ஆத்தா வந்து உங்களுக்கு கோடி கோடியா வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்குடா அப்ப பிக் பாஸ்க்குள்ள வர்றீங்க? அந்த காசுல ஓடாத படத்தை நடிச்சு போட்டு படம் ஓடிச்சுன்னு பண்ணுங்களேன். அதான் இப்ப பிஆர் டீமுக்கு 3 லட்சம் கொடுத்தீங்கல்ல, அப்போ ஒரு 30 லட்சம் போட்டு ஒரு படத்தை எடு, யூடியூப்ல போடு, பெய்ட் போர்ட்ஸுக்கு ஒரு 4 லட்சத்தை கொடுத்து லைக் வியூவரு, என் படம் ஓடிச்சுன்னு போஸ்டர் போடு. அப்படிதான் சில நடிகர்கள் இப்ப பண்ணி கொண்டிருக்காங்க. பண்ணி தொலையன். எதுக்கு பிக் பாஸ்ல வந்து பாக்குற எங்களையும் கஷ்டப்படுத்தி உள்ளுக்குள்ள வாய்ப்புக்காக இந்த ஷோ மதிச்சு வந்தவங்களையும் நாசப்படுத்துறாங்க. இப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க வியானாவை பார்த்து சரியா. ஸோ இதுதான் மக்களை நடக்குது. அங்க கனியவர்கள் தரமா தான் பண்றாங்க. கனியவர்கள் கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு இதுகிட்ட பதில் இல்லை. அது பதில் சொல்றதுக்கு பல ஓவியா மாதிரி நடிக்குது. ஓவியாவோட கால் தூதிக்கும் வராது. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.